ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டேஸ்டியான ஹெல்த்தியான வீடே கமகமக்கிற இட்லி மிளகாய் பொடி. வாங்க இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். உளுந்து, தொளி உளுந்தா இருந்தானா ரொம்ப பெனிஃபிட். ஒரு படி கருவேப்பிலை. நான் எடுத்தது உளுந்து 2 கிளாஸ் அளவு. எந்த கிளாஸ்னாலும் ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டு அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 மிளகா வத்தல். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், ஒரு 10லேருந்து 15 பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாற ஆரம்பிக்குது. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இங்க பாருங்க கைஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்குள்ள மற்ற இன்கிரீடியன்ஸை போட்டு வறுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், மிளகா வத்தலை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அது வறுத்து எடுத்ததுலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நம்ம பெருங்காயத்தூளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயத்தோடையே கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையா இருந்தா இன்னும் நல்லது. கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்க நல்லா உருவி அதை ஒரு பிளேட்ல போட்டு வச்சு வீட்லயே நிழல்ல உணர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பா இருக்கும். அதையும் நீங்க சேர்த்து இது இப்படி வறுக்க வேண்டாம், அதை அப்படியே போட்டு நீங்க லைட்டா வறுத்தா போதும். வறுத்துட்டு அதை அப்படியே நீங்க போட்டு அதை பவுடர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். பாருங்க கைஸ், நல்லா கருவேப்பிலை மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதாவது இப்படி கையில் எடுத்து இப்படி பொடிகிற அளவுக்கு நல்லா எப்படி பொடிஞ்சு போகுது பாருங்க. அந்த மாதிரி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும், பொடி கெட்டு போகாம. இதையெல்லாம் நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பவுடர் பண்ணலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொர கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த பொடிக்கான ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னன்னா இந்த பூண்டு. பச்சை பூண்டு தான், வறுத்ததில்லை. அப்படியே போட்டு அரைச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா கமகமான்னு இருக்கும். செஞ்சு பாருங்க. பூண்டு போட்டு அரைச்சாச்சு, நல்லா கமகமான்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். இந்த பொடி நீங்கள் அரைச்சிட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.